நல்லா இருந்துச்சு சார். ஆக்சுவலி அதாவது எல்லாரும் ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஒரு போர் அடிக்கல. ஒரு மெசேஜ் தெரிஞ்சுது. ஆக்சுவலி இன்னைக்கு இருக்கிற அரசியல் வந்து எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம அதில் பார்க்கலாம். அந்த மாதிரி மூவியாக இருந்தது. கண்டிப்பாக கலாச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் கண்டிப்பாக இல்லை அப்படி சொல்ல முடியாது. ரெண்டுமே இருக்கு. பழைய அரசியலையும் கலைச்சிருக்காங்க, இப்போ இருக்கிற அரசியலும் கலைச்சிருக்காங்க. ரெண்டுமே இருக்கு. கொண்டு போயிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. மியூசிக் நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்கு, பார்க்கலாம். ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருக்கு. ஆக்சுவலி பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு. இல்லை சார், நார்மல் மெசேஜ் தான். எந்த மக்கள் வந்து என்ன சொல்றது வந்து எந்த விஷயத்துலையும் ஏமாறக்கூடாதுங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. படம் உண்மையை நல்லா இருக்கு சார். நல்லா வந்துட்டு ஒரு மக்கள், அதாவது மக்கள் இதுக்கப்புறம் தோக்கக்கூடாது, காசை வாங்கிட்டு ஓட்ட போடாதீங்க, இதுதான் வந்துட்டு படத்தில் சொல்ல வராங்க சார். அப்படி வந்துட்டு காசை வாங்கிட்டு யாரோ தோற்று போகிறதுக்கு, காசை வாங்கிட்டு நீங்களும் தோற்று போயிடுங்க. உங்களுக்கு உண்டான ஒரு ஆளை தேர்வு பண்ணி நீங்களும் தோற்று போயிடுங்க. அதை தான் இந்த படத்தில் சொல்ல வராங்க சார். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் இருக்குது. 10 ரூபா மேட்ரு. அந்த 10 ரூபா மேட்ரு வந்துட்டு பாட்டிலுக்கு மட்டும் கிடையாது சார். அடிப்படையிலேருந்தே நம்ம மக்கள் உபயோகிக்கிற சாப்பாடு விஷயத்துலேருந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு 10 ரூபா இருக்குது. நம்ம வந்துட்டு பாட்டிலுக்கு நம்ம சொல்லிட முடியாது. குடிக்கிற பாட்டில் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு குழந்தைங்க குடிக்கிற இந்த பீடிங் பாட்டிலேருந்து எல்லாமே 10 ரூபா எக்ஸ்ட்ரன்ஸாக இருக்குது. ஏன் நம்ம டேக்ஸ் கட்டணும் எக்ஸ்ட்ரா 10%, அதுவும் 10 ரூபா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 ரூபா பார்த்தீங்கன்னா அந்த 10 நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அடிப்படையிலேருந்து 10 ரூபா இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு விலைவாசி உயர்த்ததில் அது ஒரு 10 ரூபா இருக்குது. அந்த 10 சேர்த்து தான் சார் இதில் மிக்ஸ்அப் ஆயிருக்கு. இதில் பாட்டிலுக்கு 10 ரூபானா பாட்டிலுக்கு 10 ரூபா மட்டும் கிடையாது, நம்ம உழைக்கிற 10 ரூபா சேர்த்து தான் இதில் மிக்ஸ்அப் ஆயிருக்கு. சாரோட ஆக்டிங் பற்றி நம்ம குறை சொல்ல தேவையில்லை. அவர் வந்துட்டு மக்களுக்கு அவரால் முடிஞ்சதை என்ன சொல்ல வந்திருக்காரோ அது கரெக்டாக சொல்லியிருக்காரு இந்த படத்தில். ஃபேமிலியோட குறிப்பாக ஓட்டுக்கு காசை வாங்குறவங்க தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஒரு ஆடியன்ஸாக நான் சொல்கிறேன், காசை வாங்கிட்டீங்கன்னா முதல் குற்றவாளி, முதல் தோல்வியாளரே நீங்கள் தான். இந்த படத்தை மக்கள் தலைவர் நல்லா இருந்துச்சு. படம் ஒரு நல்ல ஒரு கருத்தை எடுத்து அந்த கருத்தை வந்து ஹியூமராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் குட் மூவி. ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவராலாக இட்ஸ் அ குட் மூவி. எல்லோரும் பார்க்கலாம் கண்டிப்பாக. டெஃபினட்டாக சொல்லியிருக்காங்க. ஓட்டுக்கு காசு வாங்காமல் ஓட்டு போடுங்கன்னு எங்கள் சொன்ன ஒரு கருத்தை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. ஓப்பனாக பேசியிருக்காங்க. லாஸ்ட் அந்த 70 வருஷம் தமிழ்நாட்டு அரசியலில் இயக்குனருக்கு என்னென்ன கருத்துகள் தோணுச்சோ அதை எல்லாமே அவர் பேசியிருக்காரு. நம்ம இல்லை இப்போ உள்ள முதல்வரை கலாய்ச்சது மாதிரி எனக்கு தெரியல, மக்களை தான் கலாய்ச்சிருக்காங்க அவங்க. அரசியல்வாதிகளை கலாய்ச்சதை விட மக்களை வந்து கலாய்ச்சிருக்காங்க எல்லாரும். அது நல்லா இருந்துச்சு, டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருந்தார். அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் ஹீரோவாக ஃபஸ்ட் கிளாஸாக நடிச்சிருக்காரு. கங்க்ராட்ஸ் ஃபார் ஹிம். மக்கள் தலைவர் படத்தோடைய மியூசிக் டைரக்டர் நான் பேசுகிறேன். இந்த படத்தை வந்து நேரில் தியேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இதுக்கு இப்போ இருக்கிற அரசியலை நல்ல வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிற இந்த படம் இது மக்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அதாவது சாராயத்தினால மக்கள் எவ்வளோ அவதிப்படுறாங்க, அது எப்படி நம்ம என்ன பண்ணணும் அடுத்தது அப்படின்றத வந்து இதை தெளிவாக சொல்கிறாங்க. ரெண்டாவது ஓட்டுக்காக காசு வாங்கினா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத இதை தெளிவாக சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற அரசியல் காலகட்டத்துக்குள்ள இந்த படம் வந்து ரொம்ப ஒரு வரவேற்பை கொடுக்கும்னு நான் நினைக்கிறோம். ரெண்டாவது எல்லோருமே வந்து பாராட்டினது என்னோடய சாங் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு என்ன பாராட்டினாங்க. அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படங்கள் வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு மக்கள் தலைவரோட மியூசிக் டைரக்டராக அந்த லிரிக் ரைட்டராக இந்த படத்தில் ஒரு நல்ல நேம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். மக்கள் எனக்கு ஆதரவு தரணும். ரொம்ப நன்றி. நான் நல்லா சொல்லியிருக்காங்க. கடைசியில் கிளைமேக்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அது கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரிய வரும். எல்லாம் நல்லா எல்லாருமே பாராட்டாங்க. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஹைலைட் வந்து சாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொடியூசர் உள்பட மக்கள் ஆரவாரம் செய்யும் போதே எனக்கு தெரியுது இந்த சாங் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. காமெடியெலாம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நல்லா ரவிமரியா சார் நல்லா பண்ணியிருக்காரு. கஞ்சா குரூப் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. புதுசாக வந்து அது ஹீரோவும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நல்லா இருக்குமா, உண்மையிலுமே வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. டைரக்டரு, ப்ரொடியூசரு, கேமராமேனு இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நல்லா இருக்குது. இந்த படத்தில் நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ப்ளஸ் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன்.
எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படத்தை பற்றி ரொம்ப சந்தோஷம் எனக்கு. காமெடி சீன்ஸ் எல்லாம் நல்லா நல்லா எடுத்திருக்காங்க. அதுவும் அந்த குழந்தைங்களை வச்சு பண்ணுறது, அந்த குழந்தைங்க பேசுகிறது, அந்த காமராஜரோட கெட்டப்பு, அதாவது எப்படின்னா அது பழைய அந்த காலத்து ஜென்ரேஷன் கொண்டு போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அரசியலுங்கிறது வந்து இது இப்போ உள்ள ஜென்ரேஷன் கொண்டு கிடையாது, அது அப்போ உள்ள பழைய ஜென்ரேஷன் உள்ளது தானே. அதான் காமராஜர் அந்த காலத்தில் உள்ளது தான் எடுத்திருக்காங்களே தவிர நல்லா இருக்கு படம். யாரையுமே கலாய்ச்சலாம் பேசல, நார்மலாக தானே பேசியிருக்காங்க. யாரையுமே கலாய்ச்சி விஜயின்னு இல்லை, யாருமே சரி, ஸ்டாலினாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், யாரையுமே கலாய்ச்சலாம் பேசலாம், நல்லா தான் இருக்குது. ரவி மரியாதை சாரை சொல்லணும்னா ஒன்றும் அவசியமே கிடையாது. அவர் எப்போவுமே டாப் டக்கர் தான், பெஸ்ட் ஹீரோ, நல்லா பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோ எங்கள் காமராஜராக பண்ணவர் இவர் தான், நல்லா பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. என்னோட பெஸ்ட் அண்ணான்னு சொல்லுவேன், நல்லா பண்ணியிருக்காரு. நன்றி. இதெல்லாம் ராம்தேவ் சார் தான் சொல்லணும். நன்றி. ஆமாம், உண்மையிலுமே இந்த படத்துக்கு தகுந்த மாதிரி அருமையாக பண்ணியிருக்காரு ராம்தேவ் சார். கண்டிப்பாக அவருக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ப்ரொடியூசருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இதில் நடித்த அத்தனை கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அருமையாக இருக்கார் ராம்தேவ் சார். சாருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ராம்தேவ் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தோட ப்ரொடியூசர் கவிதாலயா சரவணன் சார், அவருக்கும் என்னோட மனமார்ந்த ரொம்ப நன்றி நன்றி நன்றி.